இல்ல. ஊர் பிறக்க முன்பே உத்தமி பிறந்து விட்டாள். மக்கள் பிறக்க முன்பே இந்த மாறி பிறந்து விட்டாள். அப்படி ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னேற்று இந்த இரவு ஓர் நாளாக பெருக்கொத்த அரங்கேற்றம் நடத்தியுள்ளார்கள். அப்படி நடத்தியுள்ள நாடகத்தின் பெயர் அர்ஜுன தபசு நாடகம். அப்படி இல்லைன்னா அர்ஜுன தவநிலை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நாடகத்தில் எப்படி தெரியுமா, அந்த கருட பகவானே வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் தருவாரு. ஆமா, ஆனா அது எப்போ வரும் எப்படி வரும் நமக்கு தெரியாது. அந்த ஆத்தாவுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஆத்தாவை கூப்பிடலாமா? தாராளமா. யார் யாருக்கு சாமி ஓடுத நானும் பாக்குறேன். கண்டிப்பா கூப்பிடலாம். கூப்பிடலாமா? ஓட்ட என்னன்னா தூங்காத எழுதி கொடுங்க. என்னன்னா கற்பனை பெரிய யாரும் தூங்காதீங்க, எல்லாம் வீட்டுக்கு போய் தூங்கலாம். நடத்தப்பட்ட ஒரு நாடகம் எல்லாரும் பார்க்க முடியாது. என்னைக்கோ ஒரு டைம் தான் பார்க்க முடியும். சொல்லி நல்லா தினமும் நீ தூங்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தான் நினைச்சா வச்சிடலாம். அந்த நாடகத்தை மட்டும் நினைச்சா வைக்க முடியாது. 10 நாள் தவ இருக்கணும். ஆமா, அதனால பாக்கணும்னா நீங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. ஆமா, உட்காருங்க, உட்கார்ந்துட்டே இருங்க. தூங்காதீங்க. இந்த நாடகத்துல சபையில வந்து தூங்காதீங்க. அம்மாவோட சண்டை ஆத்தா கூட கரெக்டா இருக்குது. சரியா? அம்மா ஏறி போடுங்கம்மா, நாளைக்கு இருக்குங்க. இன்னைக்கு நீங்க வராங்க தண்ணி மட்டும் கட்டா இருக்கா? நீ போயிட்டா கண்ணா கண்டியா நீதான் போடு ஓட ஓட அண்ணா நீ போயிட்டா அப்பா தண்ணி எடுத்துக்க. ஏய் எந்திரிங்களா, கோமாளி வருதுமா. கோமாளி வந்தா எழுப்புறதுமே வேறயா இருக்கும். தண்ணி தண்ணி தா நீ போயிட்டா கண்ணா எந்திரிவாங்க. அம்மா போடி நான் போடிட்டு இருக்கேன். பாதம் போடி போடி பிரம்மாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையாளே போட்டி போட்டி அம்மணி தண்ணி முண்டி சாமுண்டி வேளா எதிரி தோழி அம்மா அம்மணி சின்ன மாறி பெரிய மாறி மேல்மலையானூர் அங்காள பரமேஸ்வரியா அம்மணி இந்த உள்ளூர் வனபத்திர காளி அம்மா அம்மணி மஞ்ச முகத்தலகிற மாயனுக்கு தங்கையோடி அம்மணி குங்கு முகத்தலகிற கோபால தங்கையம்மா அம்மணி பச்சை புடவக்காரி பரமானோட தேவி அம்மா அம்மனி ஊரை காக்க உத்தமி பாதுகாக்க பத்தி நீ உண்மையானா அம்மனி யாரா குளத்த மேல ஏறி நீ ஆடி வந்தாரும் குனிந்து எங்கால காரும் அம்மா அம்மாடி ஒன்னா நல்ல தாயே எம்ம கரகம்மா
பாட்டு என்ன ஊர்றாரு இன்னைக்கு பகவானே ஆசீர்வாதம் கொடுப்பாரா அப்படி என்று நீங்க அர்ஜுனன் தவணனை நாடுக்கு வைத்திருக்கின்றோம். அர்ஜுனன் தவணனைக்கு போறான். தவணனைக்கு போகும்போது பகவான் எவ்வளவு நேரத்துக்கு வந்து அருள் புரிவார் இப்ப சொல்ல வேண்டாம். எங்களுக்கு நாங்க தெரியாத புள்ளிக்க கேட்கிறோம். அம்மா கொண்டு வரப்பா, கொண்டு வரப்பா, நான் குழந்தைங்க நான் தரக்க விட மாட்டேப்பா, நான் கொண்டு வரப்பா. மணிக்கு சொல்லணும். மணி 6 கொண்டு வரப்பா. எடுத்துறேங்க இல்ல பாருங்க எடுத்து வரேங்க. இங்கதான் இருந்தாரு, இங்கேதான் இருக்கு நிறுத்திட்டு. அண்ணா இங்க இருக்கு வாண்ணா, இங்க இருக்கு வச்சுட்டு வா. தாயே இந்த வேலை நீங்க கொஞ்சம் நில்லுங்க. ஆனா நாங்க விளையாடுறோம்.
எங்களுக்கு அந்த விடிக்கால ஆசீர்வாதம் கொடுக்கும் போது நீங்க வரணும். இனிமேல் சேர்த்து தூங்காம தான் முடிச்சிருங்களா தான் அப்படியே என்னைய பார்த்துக்கிட்டு என் நேரத்தை கண்டுபிட்டாங்களா தெரியல. அண்ணா ஏய் என்னடா அந்த தேங்க தண்ணில எல்லாம் அமைதியா இருக்குமா இந்த நேரம் அவ்வளவுதான் சைலண்ட். அண்ணா நாங்கள் யார் என்று தெரியுமா? சொன்னா தெரியுமா? ஹலோ மாயா மோகினி. ஓ மாயா மோகினி. ஆமா அண்ணா மாயா மோகினியாக இருந்தாலும் என்னுடைய ஒரிஜினல் முகம் என்ன என்று தெரியுமா? எப்படிமா? அண்ணா எம்பெருமான் மாயவன் என்று சொல்லலாம் என்னவை. அப்படியா? ஆமா. ஓ நீங்க உருவம் மாதிரி மாயா மோகினி வந்துருங்க. எனக்கோ 10 அவதாரம். சரிமா? 10 அவதாரத்தில் மோகினி உருவம் ஒன்று. சரி. அப்படி இருந்தால் இந்த ரூபம் எதற்காக எடுத்திருக்கேன்? எதற்காக இப்படி வந்துருங்க? அர்ஜுனனாகப்பட்டவன் சரி. பங்காளியா ஜெயிக்க பாசிபதம் வாங்க பரமனிடம் போய்க்கிறான். சரிமா? எதிராளியா ஜெயிக்க ஈசனிடம் வரவாங்க போய்க்கிறான். சரி. அப்படி வரவாங்க போனாலும் அவனை நம்ப முடியாது. சரி. ஒரு லட்ச சேலை கட்டி இருந்தாலும் அப்படி சேலையை தூக்கி பார்த்து பெண்ணா ஆனான்னு பாப்பான். சரிமா? அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் இன்னைக்கு நம்ம சோதனை பண்ண ஓ வேண்டும். சாதனை பண்ணணும். அப்படியா? எதற்காக? அவன் பெண்ணாசை பிடிச்சு போறானா? சரி. இல்ல ஓம் அகர சிவனே என்று சிவனை கோரி போறானா என்று சரி சோதனை பண்ணி பார்க்கணும். ஓ நீ அவன் சோதிக்கணும். ஆமா. சோதிக்கலாமா? அவன் சோதிக்கணும் என்ன வந்து சோதிச்சு போங்களே தான். அப்படி அண்ணா இந்த படத்துல தான் வருவான். சரி. பாத்துக்கலாமா? அப்படியா? அப்படியா?